வாங்க பார்க்கலாம். பொலஸ் பெட்டிஸ் ஒன்று செய்து பார்ப்போம். இந்த பருவத்தில் இருக்கிற காய் இந்த பருவத்தில் இருக்கிற காய்களை வெட்டணும். இது நிறைய பேருக்கு தெரியாது. பிளாக்கா மட்டும் சமைக்கத்தான் தெரியும். பொலஸ்காய் கறி நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பாருங்கள், இப்போ பொலஸ்காயை இந்த மாதிரி வெட்டிக்கங்க. இப்படி சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கிடுவோம். வெட்டின பொலஸ்காவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு அதை அவிச்சுக்கொள்வோம். இப்போ நாங்கள் இது கொஞ்சம் உப்பு கொஞ்சமும் இந்த பாருங்கள், உப்பு ஒரு கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு உப்பும் இந்தாங்க, மஞ்சத்தூளும் போட்டு உப்பும் போட்டு துண்டுகளை வேக விடுவோம். சரி, இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இந்த வெந்து தண்ணியெல்லாம் வற்றிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். பொலசும் உப்பும் மஞ்சளும் போட்டு வேக வச்சோம். இந்த பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி இப்போ இதை நம்ம இறக்கி கொள்வோம். இறக்கி இதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சூடு கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நாங்கள் இந்த உரலை எடுத்துக்கிடுவோம். இதுக்கு இப்படி 2-3 மிளகு போடுங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்ல ருசியாக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். அவங்களுக்காக தான் நான் கொஞ்சம் உரப்பை குறைச்சி இந்த பாருங்கள் பச்சை கொச்சுக்காகவும் கொஞ்சம் போட்டு நான் செய்கிறேன். இது நீங்கள் அரிஞ்சு போடுறனாலும் அரிஞ்சு போடலாம், நல்லா இடித்து போடுறனாலும் நல்லா இடித்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் விருப்பமாக இருந்தால் தேங்காய் பூ சேர்க்கலாம். இவங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை நல்லா இடிங்க. இப்போ எந்த கெமிக்கலுமே இல்லை, இது இயற்கையாக வளர்ந்து வர ஒன்று தான். இங்கே உருளைக்கிழங்கு வாங்கி பெட்டி செய்கிற நேரத்துக்கு இந்த பொலஸ்காயை வாங்கி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நாங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் இந்த அவிச்சு வச்சுருக்குது இப்போ ஆறிடுச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ளே பிச்சு போட்டு அதையும் இடிச்சுக்கிடுவோம். இப்போ இது ரொம்பவே நல்லா வெந்திருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், பிக்கக்குள்ளே இந்த பாருங்கள் பீப்படுது. இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு இதோட இறைச்சி செம்மண் என்ன விருப்பமோ நீங்கள் சேர்க்கலாம். இது சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறனால நான் இதோட சேர்க்கிறேன். அந்த நேரம் பாருங்கள். அதை இந்த பாருங்கள், இது இப்போ நல்லா இடிப்பட்டுட்டு இப்போ நம்ம வலிச்சு இதில் போட்டுக்கொள்ளுவோம். இப்படி ஒரு பாத்திரத்தை எடுத்து நாங்கள் அதை இதில் எடுத்து வச்சுக்கொள்வோம். இதை பாருங்கள், எல்லாம் சேர்ந்துருக்கு. மிகுதி இருக்கிறதே அதே மாதிரி இடித்து எடுத்துக்கொள்ளுவோம். இதை கொஞ்சம் தாளித்து எடுத்துக்கொள்வோம். எண்ணெய் வச்சோன்னா கொஞ்சமாக கடுகு போடுவோம். பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கொள்வோம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்வோம். இந்த பாருங்கள், சின்ன வெங்காயம் கொஞ்சம் முழுசாக போடுறேன். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கக்குள்ள இதை கொஞ்சம் சுவை தரதுக்காக கொஞ்சம் மாசித்தூள் இப்போ நாங்கள் செஞ்சு வச்சுருக்க இந்த பொலஸ்காவையும் இதில் போட்டுக்கொள்வோம். இதை நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். நல்லா அப்படி இதை கிளறுங்க. நல்லா எல்லாம் உண்டு சேர்கிற மாதிரி. இப்போ இது எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி கொள்ளலாம். இதை பாருங்கள், இறக்கி இந்த கலரில் இருக்குது பாருங்கள். இதை இப்போ நம்ம இறக்கி கொள்வோம். இப்போ நாங்கள் ஒரு சட்டியை வச்சு நாங்கள் சுத்தமான தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கொள்கிறோம். வீட்டில் செஞ்ச எண்ணெய் இது. இப்போ எண்ணெய் கொதிக்கட்டும். இந்த பாருங்கள்,
தேங்காய் எண்ணெய் கொஞ்சமும் கோதுமை மாவு கொஞ்சமும் உப்பு கொஞ்சம் போட்டு பச்சை தண்ணியில் இந்த மாவை ஒரு அரை மணி நேரம் பிணைஞ்சு வச்சுருக்கிறேன். இதை எடுத்து நல்லா உருட்டி கொள்ளுவோம். நல்லா இப்படி உருட்டுவோம். இந்த பாருங்கள், இது நல்லா இழுப்படும். இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் செய்த அந்த இதை இதுக்கு வைப்போம். புலஸ்காயை அவிச்சு இடித்து எடுத்ததை பிறகுனதை இதுக்கு வைப்போம். வச்சுட்டு இதை இப்போ நடுவில் வச்சுட்டு இதை இந்த பக்கம் இப்படியே செய்துட்டு உங்களுக்கு முள் கரண்டியில் செய்யலாம், கத்தியில் கீறுப்படலாம், உங்களுக்கு விருப்பமான மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செய்து நல்லா எண்ணெய் கொதிச்சோன்னே நல்லா போடணும். இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஒன்றா போட்டு எடுத்துக்கொள்ளணும். இந்த பாருங்கள், இப்போ எண்ணெய் பொரிஞ்சிருச்சு. நான் அந்த பொலஸில் செஞ்ச பெட்டிஸை போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கணுன்ட்டு இல்லை. இப்போ பாருங்கள், அந்த பொலஸ்காயில் நாங்கள் செஞ்ச இந்த பெட்டிஸ் தயாராகி இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க. பார்க்க உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா? இது வரைக்கும் நீங்கள் உருளைக்கிழங்கை வச்சு தான் செஞ்சுருப்பீங்க. இது பாருங்கள், வித்தியாசமாக பொலஸ் கறியை வச்சு நம்ம செஞ்சுருக்குறோம்.